2 கோடு போர்டில் போடுறோம்னு வைங்களேன், கீழே இருக்க நம்ம பிறந்த இடம். இது வந்து 120, மனிதனோட ஆயுள் காலம் 120. சரியா? நம்ம ஒன்றுமே செய்யாமல் கண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிடல என்ன ஆகும்னா, இந்த கீழே இருந்து இப்படி போயிட்டே இருக்கோம்ல, இது நம்மளை மாதிரி யோகா பண்ணுறவங்க, ஆரோக்கியமாக இருக்கவங்க, உடல் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இப்படி போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருந்து ஒரு நாளைக்கு போய் இதை தொட்டுருவாங்க 120. ஒன்றுமே பண்ணாமல் சும்மா கண்டதெல்லாம் சாப்பிட்டு ஒன்றுமே செய்யாமல் இருக்கோம்ல, அவங்க பூரா என்ன ஆவாங்க தெரியுமா, மேலேருந்து இப்படி 100 இறங்கிட்டு வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டை குறைச்சிக்கிட்டே வரும். ஒவ்வொரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. நம்ம செய்கிற விஷயங்கள், இப்போ இந்த சரகளை சொன்னேன் இல்லையா, இந்த சரகளை பயிற்சி பண்ணிங்கன்னா இது அப்படியே மேலே ஸ்டெபிளாகி நிற்கும். இல்லைன்னா மேலே இருக்குது நமக்கு அறியாமையே ஒவ்வொரு செகண்டாக குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம ஆயுள் காலம் இப்போ போட்டார்ல, 120 325 போட்டிங்கன்னு வச்சு 365 போட்டிங்கன்னா நம்ம ஆயுள் காலம் 36,500 நாள். 100 வயசு வரை இருந்தீங்கன்னா 36,500 நாள் வாழ்வோம். இந்த 36,500 நாளில் மேலேருந்து கீழே இறங்கிட்டே வர்றோம். அது 60 நிற்குமா, 70 நிற்குமா, 80 நிற்குமான்றது நம்ம உணவு பழக்கத்துலையும் நம்மளோட பயிற்சியின் இன்மை காரணத்தினாலையும் அந்த 100 குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ வரை நடந்துகிட்டே இருக்குது, குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. இப்போ நம்மளை மாதிரி பயிற்சி பண்ணுறவங்களுக்கு கீழே இருந்து மேலே போயிட்டே இருப்போம், நல்லா போயிட்டு இருப்போம். நம்ம வாட்டு போவோம் 120 தொடுறதுக்கு 100% முடியும். இன்றைக்கி வரை 100 120 இருக்காங்கல்ல, அப்போ முடியுன்றது கன்ஃபார்ம் தான். இல்லைன்னா நம்ம சொல்லலாம் இருக்க 120 வாழ முடியும். அப்போ என்ன பண்ணணும், கீழே இருந்து மேலே போகிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கான வேலை செய்கிற மற்ற ஆக்டிவிட்டீஸாக இருந்துகிட்டே இருக்கணும். டெய்லி காலையில் ஒரு 1 மணி நேரம்னால இந்த உடம்புக்காண்டி வேலை செய்யணும். கோயிலுக்கெல்லாம் போகிறோம்ல, நானும் தான் இருக்கேன், மாலை போடுறோம், கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட போகிறோம். சாமி கும்பிட எதோட போகிறோம், அந்த உடம்போட தான் போகிறோம். இதுதான் முதல் தெய்வம். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பயிற்சி அற்புதமான பயிற்சிங்க. இதுக்கெல்லாம் பெரிய பயிற்சியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாசி யோகம் ஒன்று இருக்குது, அது இதுக்கெல்லாம் பெரிய விஷயம். அதுவும் இதையும் கம்பேர் பண்ணி செஞ்சால் நம்ம ஆயுள் காலத்தை நம்மளே முடிவு பண்ணிக்கலாம், என்னைக்கு சாகனம்னே முடிவு பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பயிற்சி வாசி யோகமும் சரகளையும் சேர்த்தோம்னா மிகப்பெரிய சக்தியில் அடைஞ்சிடலாம். சக்திகளே அடைஞ்சிடலாம். அந்த வட்டமாக சக்திகள்னு சொல்லுவாங்க, 8 விதமான சக்திகள். அதில் ஏதாவது ஒன்று கிடச்சிடும். அது கிடச்சிச்சுனாலே நம்ம வாழ்க்கையில் என்ன நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரியா? அதனால் இந்த சரகலைன்ற பயிற்சியை காலையில் எந்திரிச்ச உடனே 9 தடவை எந்த ராசியில் ஓடுதோ அந்த ராசியில் மூச்சை உள்ளே எடுத்து நல்லா அடக்கி வச்சு, எவ்வளோ நேரம் முடியுமோ மயக்க வந்துடாத அளவுக்கு நல்லா அடக்கி வச்சுட்டு கையை எடுத்துருங்க, வெளியே போயிடும். இப்போ நுரையீரல் பிரச்சனை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பூரா அது 100% சால்வ் ஆகிடும். இந்த இதை டெய்லி பண்ணி 60 செகண்ட் கொண்டு வரணும். இதுவரை நம்ம சொல்லிக் கொடுத்தது எப்படி சொல்லிக் கொடுத்தோம், ஒரு சிலரை கம்பல் பண்ணி வர சொல்லியிருக்கேன் கிளாஸ்க்கு. அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அந்த உள்ளே போகாத நாச்சில் இருக்கக்கூடாது. மூச்சு போகாத நாச்சில் ரொம்ப நம்ம இழுத்து பண்ணுறதுனாலையும் பிரச்சனைகள் வருன்றாங்க. அப்போ என்ன பண்ணணும், எதில் போகுதோ அதில் தான் உள்ளே இழுக்கணும். நல்லா மூச்சை அடக்கி நிறுத்தி வைக்கணும். அந்த டயத்தை நீங்கள் இதை கூட ஸ்டாப் வாட்ச் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு கண்ணை திறந்து அதை பார்த்துட்டே இருக்கலாம். எவ்வளோ நேரம் முடியுதோ டக்குன்னு எடுக்கணும். இதை ஒரு 10 நாள் 15 நாள் நீங்கள் பண்ண இந்த டைம் கூடிக்கிட்டே வரும். இன்னும் இல்லை